தொடர் விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் தற்போது அதிகம் குவிந்திருக்கின்றனர். பனிமூட்டத்தில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக தற்போது படகு சவாரி, குதிரை சவாரி போன்றவற்றை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபரகம். நிச்சயமாக மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் கடந்த 2 நாட்களாகவே குவிந்து வருகின்றனர். இதில் குறிப்பாக கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான குணா குகை, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம் போன்ற வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலை சிறிதளவு போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டாலும் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து அப்பகுதிக்கு சென்று இயற்கை காட்சிகளையும் மலையையும் அனுபவித்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதலே லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா பகுதிகளில் தரை இறங்கிய பனிமூட்டத்தினுடன் சுற்றுலா பயணிகள் குளிர்ந்த காலநிலையை கொண்டாடி வருகின்றனர். அத்தோடு அது பகுதிகளில் ஏரி சாலை மற்றும் ஏரியில் படகு சவாரி, சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி போன்ற தங்கள் குடும்பத்தினருடன் சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். இருந்த போதிலும் கொடைக்கானலுக்கு இந்த கடந்த 3 நாட்களாக அதிக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தன் காரணமாக கொடைக்கானல் சுற்றுலா தொழிலை நம்பி இருக்கும் சிறு குறு தொழிலாளிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். ஆபரகம், தகவலுக்கு நன்றி செல்வராஜ். நேயர்களே, தற்போது சுற்றுலா பயணிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கொடைக்கானல் நல்ல டூரிஸ்ட் பிளேஸ், நல்ல கிளைமேட், எப்பயுமே நல்லாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை விசிட் பண்ணிருக்கோம். கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஏமாற மாட்டீங்க. எப்பயுமே கிளைமேட் ஒரு சில்லிங் பிளேஸ் தான். கொடைக்கானல் பெட்டரா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஃபேமிலியோட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இன்னைக்கு வந்து மறுபடியும் என்ஜாய் பண்ணோம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த போட்டிங் கிளைமேட் நல்லா இருந்தது. சின்ன சின்ன ட்ரிசில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. We really enjoyed today.